வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். வயசான தந்தை, அத்தா, சில ஊர்களில் வாப்பான்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்திலே டேடி. நீங்கள் என்ன பேர் சொல்லி அழைத்தாலும் சரி, வயசான தந்தை அப்படியே முடங்கி போய் அறையிலே படுத்து கிடக்கிறார். தன் பிள்ளை எப்பொழுது வீட்டுக்கு வருவான், அவன் என்ன வாங்கி கொண்டு வருவான் என்பதற்காக வேண்டி தந்தை காத்திருக்கவில்லை. அவன் எனக்கு என்ன கொண்டு வருவான், நான் புசிப்பதற்கு என்ன தருவான், நான் உடுத்தி கொள்வதற்கு வகை வகையான ஆடைகளை தருவானா என்பதற்காக தந்தை காத்திருக்கவில்லை. இன்றைக்கும் நிறைய வீடுகளில் பெற்றோர்கள் அறையிலே முடங்கி கிடக்கிறார்கள் தன் பிள்ளைகளிடத்திலே பேசுவதற்காக. பையன் வீட்டுக்குள் நுழைகிறான். நல்ல வசதியான பையன், போர்டிகோட காரை விட்டுட்டு இறங்கி வரான். கூடவே மனைவியும் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளும் தந்தையை பார்க்கிறார்கள். தந்தை சிரித்துட்டு கொஞ்ச நேரத்தில் ரியாக்ஷன், முகத்தினுடைய அந்த பாவனை மாறுகிறது. என்ன காரணம்னா, வேண்டா வெறுப்பாக போய் தந்தையை சந்திக்கணுமேன்னு அவருக்கு வீட்டு ரூமுக்குள்ளே நுழைகிறான். தந்தை சட்டென்று தள்ளாடிய உடம்போடு எழுகிறார். மகனை பார்த்து கேட்கிறார், வாப்பா சாப்பிட்டியா? அவர் எதுவும் எதிர்பார்க்கலை தான் கேட்குறார். வேண்டா வெறுப்பாக ஏதோ இஞ்சி திண்ட குரங்கை போல மகன் கடுகடுத்தவனாக சாப்பிட்டேன்னு சொல்கிறார். திரும்பியும் கேட்கிறார், மகனை சாப்பிட்டாயா? மகன் கடுகடுப்பு கூடியவனாக, வால்யூம் கூடுது, சாப்பிட்டுட்டேன். 3வது தடவை தந்தை கேட்கும் பொழுது, ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா? வயசான காலத்தில் ஏன் லொடன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க? போய் ரூமில் போய் படுங்க. விரட்டி விட்டு தன் மனைவி தான் பெற்றெடுத்த பிள்ளைகளோடு சிரித்து கொண்டு முகபாவனையை மாற்றிக்கொண்டு செல்கிறான். தந்தை சோகத்தோடு செல்கிறார். சென்று ஏதோ அவர் தேடுகிறார். தேடிய பொழுது கடந்த காலத்தினுடைய நினைவுகள் அவருக்கு மலரும் நினைவுகளாக கண்கள் முன்னால் வருகிறது. அலமாரியை திறந்து ஒரு டைரியை புரட்டுகிறார். அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, என் மகன் வயது அப்பொழுது நான் 2, பேச தெரியவில்லை. திக்கி பேசக்கூடிய அந்த மடலை ஏதோ உணரும். மரத்தின் மேல் இருக்கக்கூடிய காக்காவை பார்த்து என் மகன் கேட்டான், வாப்பா, அத்தா, இது என்ன அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், மகனே இது காக்கான்னு சொன்னேன். திரும்பவும் கேட்டான், திரும்பவும் பதில் சொன்னேன். திரும்பவும் கேட்டான், திரும்பவும் பதில் சொன்னேன். கிட்டத்தட்ட 50 தடவை சளைக்காமல் நான் பதில் சொன்னேன். என் மகனை இன்று நினைக்கிறேன். 2 தடவைக்கு மேலே கேள்வி கேட்ட என்னை கடிந்து கொள்கிறான் என்று சிரித்து கொண்டே போர்வைக்குள் முடங்கி போனார் தந்தை. இது எங்கோ நடக்கக்கூடியது, எங்கோ நடந்ததல்ல. எனக்கும் நடந்திருக்கலாம், உங்களுக்கும் நடந்திருக்கலாம். உங்கள் பெற்றோர்கள் தற்சமயம் உயிரோடு இருந்தால் நீங்கள் பாக்கியசாலிகள். நீங்கள் வகை வகையாக அவர்களுக்கு உணவுகளை கொடுப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்வார்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம் உங்களுடைய கனிவான பேச்சுகள். அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்கள் இதைதான் எதிர்பார்க்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.